இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? We are seeing the area of some regularly shaped objects. We are seeing circle பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? சர்க்கிள் என்னது? சர்க்கிள் எந்த ஷேப்பில் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளில் பாருங்கள், இந்த ஷேப் இருக்குதா? இந்த ஷேப்பில் பாருங்கள், ஃப்ரம் சென்டர் த பாயிண்ட்லேருந்து அதோட எட்ஜு வரைக்கும், ஓகேவா, அந்த சர்க்கிளோட எட்ஜு எங்கே எடுத்தீங்கனாலும் வில் பி காலிங் இட் as ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? வில் பி காலிங் இட் as ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஹாஃப் த சர்க்கிள், ஓகேவா, ஒரு சர்க்கிளை ஹாஃபாக பிரிச்சிட்டிங்க, ஓகேவா, அப்போது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவாங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குமா பிரிக்கும்போது ஹாஃபாக, அது என்ன சொல்லுவாங்கன்னா பைன்னு சொல்லுவாங்க. அது வந்து 180 டிகிரி. ஓகேவா? பை இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிம்பாங்க. ஓகேவா? அது எப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனை 180 டிகிரின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் இந்த சைடு ஒரு சர்க்கிள், இந்த சைடு ஒரு செமி சர்க்கிள். ஸோ இட் வில் பி கன்ஸ்டியூட்டிங் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? இங்கே பாருங்க, இப்போ ஃபார்முலா என்னன்னு பாருங்க. சர்க்கிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர்னு என்னங்க சார்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் இப்போ சொன்னேன்னா சென்டர்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அதை சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா இதுதான் ஆர். ஓகேவா? இதோ சென்டர்லேருந்து இந்த கார்னருக்கு எடுத்தீங்கன்னா திஸ் வில் பி கன்சிடர் as ரேடியஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ டயாமீட்டர்னு என்னங்க சார்னு கேட்டிங்கன்னா, குட் மார்னிங், டயாமீட்டர்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபுல் லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் 180 டிகிரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜாமெட்ரி படிச்சிருக்கீங்கல்ல, 90 டிகிரி, 60 டிகிரி, 30 டிகிரி இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்போது 180 டிகிரின்னு எப்படி இருக்கும்? அந்த லைன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா? 30 டிகிரி இங்கே வரும். ஓகேவா? 30 டிகிரி இப்படி வரும். அப்போ 90 டிகிரி இப்படி வரும். அப்போ இந்த லைன் எங்கே போகும்? 80 டிகிரின்னா இதே மாதிரி இந்த லைன் இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போது 180 டிகிரிங்கும் போது இப்படி வரும் இந்த லைன். ஓகே? ஸோ 180 டிகிரிங்கிறது இது பையின்னு சொன்னேன். அப்போது நம்ம எத்தனை ரேடியஸ் இருக்கணும்? 2 ரேடியஸ் எடுத்துக்கோ. இது என்னது? ஏரியாங்கிறதுங்காட்டி என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது? 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குங்காட்டி we are taking pi into r squared. ஓகேவா? 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கிறங்காட்டி we are taking it as squared. so pi r squared னு சொல்லுவோம். ஓகே? ஓகேவா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர் எதனால? இது வந்து லென்த் இன்ட்டு பிரெத்துக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து என்ன மட்டும் எடுத்துருக்குறோம்? சர்க்கிளில் வந்து லென்த் பிரெத்தில் எடுக்க முடியாது. என்ன எடுக்க முடியும்? ஒன்லி ரேடியஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேவா? ரேடியஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால என்ன பண்ணுறோம்? we are squaring that r. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபார்முலா இஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். குட் மார்னிங். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட இது பாருங்கள், ஷேப் பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். ட்ரையாங்கிள் இப்படி தானே இருக்கும் உங்களுக்கு? ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும். ஸோ இது ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரெத்துன்னு என்னது? இதுலேருந்து இது பிரெத்து, இது வந்து ஹைட்டு. ஓகேவா? இது பிரெத்து, இது ஹைட்டு. ஓகேவா? ஸோ வி நோ தட் ஏரியானா எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்கும்? எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்? 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குமா? என்னென்னது? லென்த்து பிரெத்துன்னு இருக்கும். அப்போது இதே மாதிரி இங்கே எத்தனை என்னென்னு இருக்குது? இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பிரெத்து, ஹைட்டு, 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்துருச்சா? ஓகேவா? இப்போது நம்ம ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னாலே இன்னொரு ஹாஃபுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? இதுவும் சேமாக தான் இருக்குது. அப்போ இதோட ஹாஃப் எடுத்தாலே போதும்ல? இப்போது இது ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ ஒரு சைடு எடுத்தாலே போதும்ல? இன்னொரு சைடு அப்படியே திருப்பி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ வி நீட் ஒன்லி ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ த ஃபார்முலா இஸ் half into b into h. இது என்ன சார் b into hன்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்களா? பிரெத் இருக்குதா, ஹைட் இருக்குதா, 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஏரியாக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லிக்கிறேன்?
2 இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பிரெத்து கொடுத்துருக்குறான் ஹைட்டு கொடுத்துருக்குறான் கரெக்டா அப்போது நம்ம ரெண்டுத்துக்கு எல் இன்ட்டு பிக்கு பதிலாக என்னென்னு போட போகிறோம் பி இன்ட்டு ஹெச் போட போகிறோம் நம்ம ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு எடுத்தாலே போதும் மிச்சம் ஹாஃப் நம்மளுக்கு கிடச்சிருங்கிறங்காட்டி வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த half of the breadth into height ஓகேங்களா இது ஏங்க சார் ஹாஃப்னு இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோ இது ஃபுல்லாக தான் பிரெத்து ஓகேவா இது ஃபுல்லாக தான் ஹைட்டு ஓகேவா நம்ம இதில் ஹாஃப் எடுத்துட்டோம்னு வையேன் அப்போ இது பாதி பிரிஞ்சிருமா பியில் பாதி பிரிஞ்சிருமா இது ஹாஃப் பி இது ஒரு ஹாஃப் பி கரெக்டா இது ரெண்டு சேர்ந்தா தானே பி வரும் ஸோ அதனால தான் நம்ம என்ன எடுக்கிறோம்னா we are taking it as half into breadth into height ஓகேவா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் என்னன்னு பாருங்க ஸோ சரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half into breadth into height ஓகேங்களா what is the area of rectangle அவ்வளோதான் length into breadth ஓகேவா what is the area of square side into side ஏன் side into side ன்னு சொன்னா all sides are equal அப்போ ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்தனாலே ரெண்டு சைடும் எடுத்துக்கலாம் ஸோ a square ஓகேவா side into side ஓகேங்களா side into side so side square ஓகேவா புரிஞ்சுதா so let us see the activity problem number 1 okay problem number 1.2 பாருங்க find the area of following rectangular shaped figures take pi is equal to pi 22 by 7 னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 22/7ங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம்லாம் வேண்டியதில்லை அது வந்து ஒரு ஃபார்முலா ஒரு வேல்யூ அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க பையோட வேல்யூ எவ்வளோன்னா எவ்வளோ 22 டிவைடட் பை 7 ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பையோட வேல்யூ எப்போவுமே கேட்பாங்க பை இஸ் ஈக்குவல் டு 22 டிவைடட் பை 7 ஓகேவா ஸோ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள் a rectangle whose length is 12 meter and breadth is 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னன்னு தெரியும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது கரெக்ட் ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டான் லென்த்தும் கொடுத்துட்டான் பிரெத்தும் கொடுத்துட்டான் அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் 12 into 4 லென்த் இன்ட்டு பிரெத் லென்த்து வந்து 12 பிரெத்து வந்து 4 ஓகேவா ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 48 கிடைக்கும் 12 4s are 48 ஓகேவா so what is the unit here யூனிட் பாருங்க 12 மீட்டர் into 4 மீட்டர் 48 கிடைச்சிருச்சு மீட்டர் into மீட்டர் என்னது மீட்டர் into மீட்டர் மீட்டரா மீட்டர் ஸ்கொயர் அதனால 48 மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்க a circle whose radius is 7 கொடுத்துட்டான் அப்போ நம்ம எந்த கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ரேடியஸ் ஸ்கொயர் ஓகேவா பை ஆர் ஸ்கொயர் நல்லா ஞாபகம் வச்சுங்க பை இன்ட்டு ஆர்னு சொல்லக்கூடாது பை ஆர் ஸ்கொயர்ட் ஓகேவா ஸ்கொயர் வேல்யூ இருக்கணும் அங்கே ஓகேவா நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஏரியானா ரெண்டு வேல்யூ இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் லென்த் இன்ட்டு பிரெத்னு சொல்லியிருக்கேன்னா இங்கே வந்து ரேடியஸ் என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம இது எடுத்தோம் தெரியுமா ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன பண்ணோம்
சைடு இன்ட்டு சைடு போட்டோமா? ஞாபகம் இருக்குங்களா? சைடு இன்ட்டு சைடு ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு சைடு இன்ட்டு சைடு போட்டோமா? அப்போ சைடு ஸ்கொயர்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ ஒரு இது சர்க்கிளுக்கு எடுக்கும்போது ஆர் இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போது அதுக்கு முன்னாடி ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள், ஃபுல் சர்க்கிளில் பாதி எடுத்தோம்னா 180 டிகிரி எடுத்தோம்னா தட் இஸ் கால்ட் as பை. அதனால் என்ன சொல்கிறோம்னா we are calling it as pi r square. What is the formula of area of circle? pi r square. நம்மளுக்கு பை வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்குறான்? பை ஆர் ஸ்கொயருங்கிறது நம்ம ஃபார்முலா 22 டிவைடட் பை 7 எதுக்கு பதில் எழுதுனா பைக்கு பதில் எழுதிக்கலாம். ஓகேவா? இன்டூ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்? செவன் கொடுத்துருக்கானா? 2 ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 7 தானே கொடுத்துருக்குறான். ரேடியஸ் இஸ் ரிட்டன் as ஆர். ஓகேவா? ரேடியஸ் இஸ் ரிட்டன் as ஆர். புரிஞ்சுதா? ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 7 கொடுத்துருக்குறான். ஓகேவா? அதனால 7 இங்கே என்னது இருக்குது மேலே? ஸ்கொயர் இருக்கா? அப்போ 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 7 இன்டூ 7. ஓகேவா? புரிஞ்சுதா புரியலையா? புரியலன்னா சொல்லுங்க. இது மட்டும் புரியலையா? எது புரியல? 7ஆ? ஃபார்முலா புரிஞ்சது எல்லாத்துக்கும்? ஃபார்முலா புரிஞ்சதில்ல? அதில் எதுவும் டவுட் இல்லை? சரி, பை இன்டூ ஆர் ஸ்கொயருங்கிறது நம்ம ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க கொஸ்டினில், the radius is 7 கொடுத்துருக்கான். ஓகேவா? ரேடியஸ் எவ்வளோ? 7 கொடுத்துட்டான். ஓகேவா? அப்போ இந்த ரேடியஸை ஷார்ட் ஃபார்ம் எப்படி எழுதுவாங்கன்னா ஆர்னு எழுதுவாங்க. ரேடியஸோட ஷார்ட் ஃபார்ம் என்னது? ஆர். ஓகேவா? நம்ம ஃபார்முலா என்னது? பை இன்டூ ஆர் ஸ்கொயர்டு தானே ஃபார்முலா நம்மளுக்கு. நான் பையோட வேல்யூ என்ன சொன்னேன்? இங்கே பாருங்க, பை டேக் பை எஸ் என்ன கொடுத்துருக்கான்? 22 டிவைடட் பை 7. பையோட வேல்யூ என்னது? 22 டிவைடட் பை 7. புரிஞ்சு அது வரைக்கும்? இன்டூ ஆர் என்ன கொடுத்துருக்குறான்? ஆர் நீங்கள் கொடுத்துருக்கானா? ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்கானா? நமக்கு ஆரோட வேல்யூ என்னது? 7. ஓகேவா? இந்த ஆருக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? ஸ்கொயர் பண்ணியிருக்கிறானா? அப்போ அந்த 7க்கு என்ன பண்ணணும் நம்ம? 7 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம். 7 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இதை எப்படி சார் எழுதுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க, அப்போது இப்படி வந்துருச்சா? இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்னு பாருங்க, 22 டிவைட் பை 7 இன்டூ 7 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னு சொன்னீங்க? 7 இன்டூ 7 எழுதிக்கலாமா? ஸோ இந்த ஒரு 7 இந்த ஒரு 7 கேன்சல் ஆகுமா? டிவிஷன்லேயும் மல்டிபிகேஷன் இருக்கிறது. ஓகே. அப்போது இதுவும் போயிடுச்சு. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறது 22 மல்டிப்ளை பை 7. ஓகேவா? கரெக்டா? 22 இன்டூ 7 எவ்வளோ வருது ஆன்சரு? அவ்வளோதான், 154 வந்துடுச்சு. அது ஏன் மீட்டர் ஸ்கொயரை கொடுத்துருக்குறான்? 2 டைம் 7 இன்ட் 22 பை 7. அந்த 7 ஸ்கொயர்னு போடும்போது என்ன ஆகும்? 7 இன்டூ 7 என்னது? இப்போ நம்ம ஏரியாவில் தானே எடுத்துக்கிறோம். அது கூட விட்டுருங்க. இப்போ ஏரியாவில் தானே எடுத்துக்கிறோம். ஏரியாவோட யூனிட் என்ன சொல்லிக்கிறோம் உங்களுக்கு? மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன்னா ஏரியான்னு கேட்டாருனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா கடைசியில் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிடணும். ஓகேவா? ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் 154 எழுதுனதுக்கப்புறம் ஏரியான்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் கடைசியில் என்ன எழுதணும்? மீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா சம்மு?
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறா, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பாரு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் whose base is 6 meter and height is 8 meter. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, நம்மளுக்கு ட்ரையாங்கிள் எடுத்தோமா, ட்ரையாங்கிளில் பேஸ்ன்னு சொல்லிக்கலாம், அதை ஓகே பிரதர் பேஸ்ன்னு எது வேணால் சொல்லிக்கலாம், இதை பேஸ்ன்னு எடுத்துக்கங்க ஓகேவா, இது ஹைட்டுன்னு எடுத்துக்கங்க ஓகே. ஸோ பேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்குறான், பேசிக்ஸ் 6 மீட்டர், ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறான் 8 மீட்டர் ஓகேவா, 8 மீட்டர் கொடுத்துட்டான். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், half into base into height ஓகேவா, breadth into height, breadthன்னு சொல்லாதீங்க பேஸ்ன்னு சொல்லிக்கோங்க ஓகேவா, பேஸ்ன்னு சொல்லிக்கோங்க ஓகேங்களா. ஹலோ கேக்குதுங்களா, half into base into heightன்னு சொல்லிக்கோ ஓகேவா, இதுதான் பேஸ் ஓகே, breadthனுங்கிறது பதிலாக பேஸ்ன்னு சொல்லிக்கோங்க ஓகே, பேஸ் ஓகேவா. ஸோ வாட் இஸ் த ஹாஃப்னு எழுதிட்டோம், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பேஸ், என்ன வேல்யூ கொடுத்தோம் பேஸுக்கு, பிங்கிறது பேஸு 6 மீட்டர்ஸ் ஓகேவா. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாரு, ஒரு நிமிஷம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், half into b base into h height ஓகேவா. we know that base தான் b ன்னு எழுதுறோம் ஓகேவா, height தான் h ன்னு எழுதுறோம் ஓகேவா. நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், பேஸோட வேல்யூ என்னது 6, ஹைட்டோட வேல்யூ என்னது 8, அப்போ half into பேஸுக்கு பதிலாக 6ன்னு எழுதிக்கலாமா, ஹைட்டுக்கு பதிலாக 8ன்னு எழுதிக்கலாமா ஓகே. ஸோ இப்போ 2 1 டைம்ஸ் 3 6 எத்தனை டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகுமா ஓகேவா. அப்போ 8 3s என்ன ஆன்சர், 24 ஓகேவா. ஏரியான்னு கேட்டங்காட்டி என்ன எழுதணும்னு சொல்லிக்கிறேன், கடைசியில் நம்பர் எழுதுனதுக்கப்புறம் யூனிட் என்ன எழுதணும்னு சொல்லிக்கிறேன், m ஸ்கொயர். அப்போ ஆன்சர் இஸ் 24 மீட்டர் ஸ்கொயர். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா, யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா, சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 minutes அந்த ஃபார்முலாவும் இந்த ப்ராப்ளமும் நல்லா படிச்சு பாருங்க ஓகே. 2 minutes டுடே ஹோம்ஒர்க் எழுதிக்கோண்ணா ஓகேவா. சரி, டுடே ஹோம்ஒர்க் வந்து இந்த ஃபார்முலா, எல்லா ஃபார்முலாவும் இருக்குல்ல, இந்த எல்லா ஃபார்முலா இருக்குதா, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், இதையெல்லாம் நீங்கள் எத்தனை டைம் எழுதணும்னா 2 டைம்ஸ் எழுதணும் ஓகேவா. ஃபுல்லி ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள் ஃபுல்லி. ஆமாம், நான் ஃபுல்லாக சொன்னேன்னா இது ஃபுல்லாக தான் எழுதணும் ஓகேவா, டயக்ராமும் போடணும் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் டுடே. இப்போ 2 minutes ரிவைஸ் பண்ணுங்கள், படிச்சு பாருங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு இந்த ப்ராப்ளம், அப்புறம் இந்த இது ஏரியா ஆஃப் சம் ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்கள்.
Tell me, எது புரியல? சர்க்கிளா? சர்க்கிளோட ஃபார்முலா ஒன்றும் இல்லை. வாட் இஸ் த ஏரியான்னு என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு? லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லியிருக்கேனா? கேக்குதா? அப்போ எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிற ஏரியாவுக்கு? எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? அது புரிஞ்சுதுங்களா? 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சர்க்கிளோட ஃபார்முலா பாருங்கள். சர்க்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ. டேக் அ சர்க்கிள். ஓகேவா? ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறீங்க. அது சென்டர்லேருந்து எந்த காரணம் நீ எடுத்துக்கிட்டீங்கனாலோ அது என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் சர்க்கிளில் வந்து பிரெத்து ஹைட்டில் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சர்க்கிளோட பிரெத்து ஹைட்டை கண்டுபிடிக்க முடியாது. அதோட ரேடியஸ் வச்சு தான் எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. இதில் வந்து நம்மளுக்கு பிரெத் இருக்குது, லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. ஓகேவா? ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இதில் எது பிரெத்து? இது வரைக்கும் இருக்கும். இந்த சைடு பெண்ட் ஆகும், இங்கே ஒரு பெண்ட் ஆகும். அப்போ இதில் என்ன எடுக்க முடியாது? லென்த் பிரெத்து எடுக்க முடியாது. அதனால் என்ன எடுப்பாங்கன்னா they will be calculating ரேடியஸ் மட்டும்தான் கணக்கு எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ரேடியஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எடுக்க முடியும். அப்போது நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஏரியாவுக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லிக்கிறேன்? 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே? அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா இதையவே என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பி ஸ்கொயரிங் தட். ஓகே? ஆர் என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் பண்ணிப்பீங்க. புரிஞ்சுதா? Why? Because there will be 2 fundamental quantities in the circle. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். இப்போது அந்த எத்தனை சர்க்கிள் எடுத்துருக்கோம்? ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் தான் எடுத்துருக்குறோம். ஒரு பாயிண்ட் எங்கேருந்து எடுத்துருக்கோம்? ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து எடுத்துருக்குறோம். கரெக்டாக? இன்னும் மிச்ச ஹாஃபுக்கு நம்ம எடுக்கவே இல்லை. ஒரு ஹாஃப்லேருந்து தான் எடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒரு ஃபுல் சர்க்கிள் எடுக்கணும்னா, ஃபுல் லைன் எடுக்கணும்னா அதுக்கு என்ன வேல்யூ நான் உங்களுக்கு சொன்னேன்? 180 டிகிரின்னு சொன்னேன்னா 180 டிகிரி எப்படி எழுதுவோம்னு சொன்னேன்? பைன்னு எதுவும் சொன்னேன்னா தெரியுதா? கேட்குதா? ஸோ இப்படி எழுதணும்னா என்ன சொல்லுவோம்? வில் பி டேக்கிங் இட் as 90 டிகிரி. ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க? வில் பி காலிங் இட் as 90 டிகிரின்னு சொல்லுவீங்க. 90 டிகிரி படிச்சிருக்கீங்களா? 90 டிகிரி எப்படி இருக்குன்னு? அதே 180 டிகிரிங்கும் போது எப்படி இருக்கும்னா அந்த ஆங்கிள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? இது 180 டிகிரி. அப்போ நம்ம என்ன எடுத்தோம்? ஃபஸ்ட்டு வந்து இங்கிருந்து இது வரைக்கும் தான் எடுத்தோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் தான் எடுத்தோம். கரெக்டாக? இதுதான் ரேடியஸ். இப்போ நம்ம அந்த ஃபுல் சர்க்கிளோட இதை கண்டுபிடிக்கணும் போது என்ன பண்ணுவோம்னா வில் பி டேக்கிங் 180 டிகிரி எடுத்துப்போம். அந்த 180 டிகிரி எப்படி எழுதுவாங்கன்னா வில் பி டேக்கிங் இட் as பை. ஸோ அதனால் பை யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆறுங்கிறது தானே நம்மளுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்கான். சென்டர்லேருந்து எடுத்துன்னு ரேடியஸ்னு கொடுத்துருக்குறான். ஸோ ஆர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஏரியாவுக்கு எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்? 2 குவான்டிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ வி ஆர் ஸ்கொயரிங் தட் ஆர். ஓகேவா? ஸோ த ஃபார்முலா இஸ் பை into r square. ஓகேவா? ஓகே. So now we are seeing area of irregularly shaped objects. என்ன கொடுத்துருக்காங்க? in our daily life we encounter many irregularly shaped objects. So நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? மறுபடியும் சொல்கிறேன். irregularly shaped objects என்னென்னு பார்த்தோம்? we have seen many shapes like triangle, rectangle, square, circle. இதெல்லாம் என்னது? ஷேப்னு சொல்லலாமா? ஸோ we call it as regularly shaped objects. But now we are going to find the area of irregularly shaped objects. சார் அந்த irregularly என்ன சொன்னா அது பாட்டுக்கு ஒரு டிசைனில் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன ஷேப்னே சொல்ல முடியாது. ஓகே? ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் irregularly shaped objectsனா என்னென்னு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபெதர் கொடுத்துருப்பான், லீவ்ஸ் கொடுத்துருப்பான், மேப் ஸ்டிக்கர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பான், ஃப்ளவர்ஸோட ஷேப் சொல்லியிருப்பான். ஃப்ளவர் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்கும்,
அப்புறம் சன்ஃப்ளவர் எடுத்து ஒரு ஷேப்பில் இருக்கும், அதில் என்ன ஷேப்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், த ஏரியா ஆஃப் சச் irregularly shaped objects cannot be calculated using any formula. இதுக்கு மட்டும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபார்முலா ஏரியா ஆஃப் irregularly shaped ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபார்முலா என்னது மக்கப் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஹவு வி கேன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த irregularly shaped objects? அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறான். We can find the area of these figures with the help of a graph sheet. So you will be finding the area of irregularly shaped object by using graph sheet. Graph sheet வச்சு தான் இந்த area of irregularly shaped objects கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? So the following activity shows how to find the area of irregularly shaped figures. ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. You can find the area of irregularly shaped objects ன்னு சொல்லியிருக்கிறான். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். Take a leaf from any one of the trees, place it on a graph sheet and draw the outline of the leaf. ஒரு graph sheet எடுத்துக்கிறீங்க, அதில் ஒரு லீஃப் எடுத்துக்கிறீங்க, அந்த லீஃபோட அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி வச்சுறீங்க பென்சிலில். ஓகேவா? Now remove the leaf, you can see the outline of the leaf. அந்த லீஃப் எடுத்துக்கு அப்புறம் என்னது, you can see the outline. இந்த அவுட்லைன் மட்டும் உங்களால் பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ எப்படி சார் நான் கண்டுபிடிக்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த ஆக்டிவிட்டி நீங்களாம் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் மார்க் இருக்கும். ஸோ now count the number of whole squares enclosed within the outline of the leaf. இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அவுட்லைன் ஆஃப் த லீஃபில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த அவுட்லைன் பாருங்கள், அவுட்லைன் தெரியுதா? இந்த அவுட்லைனில் எத்தனை ஸ்கொயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சின்னதாக ஒரு கிராஃப் ஷீட் வரைச்சிக்கலாம். ஒரு ஷீட் எடுத்துக்கோ. ஓகேவா? ஒரு சின்னதாக ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்னதாக ஒரு லீஃப் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? சின்னதாக ஒரு லீஃப் வரைஞ்சிக்கிறேன். ஓகே. ஸோ நான் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ஸ் என்க்ளோஸ்ட் வித் இந்த அவுட்லைன். அந்த அவுட்லைனில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த அவுட்லைனுங்கும் போது என்னது, இதுதான் அவுட்லைன். இந்த கார்னரில் வரைஞ்சிருக்கோம்லாம், நம்ம வரைஞ்சிருக்கோம் தெரியுமா, இதெல்லாம் தான் அவுட்லைன். ஓகேவா? இந்த அவுட்லைனில் எத்தனை ஸ்கொயர்ஸ் வந்து டச் ஆகிருக்குதுன்னு பார்க்கணும். அத்தனை ஸ்கொயர்ஸை நீங்கள் கணக்கெடுக்கணும். ஓகேவா? அத்தனை ஸ்கொயர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கணக்கெடுத்து என்னென்ன எழுதிக்கணும், எம்னு எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த அவுட்லைனில் வந்து எனக்கு வந்து 15 ஸ்கொயர் இருக்குதுங்க சார், இந்த அவுட்லைன் டச் பண்ணி 15 ஸ்கொயர் இருக்குதுங்க சார்னா எம்மில் என்ன எழுதிப்பீங்க, ஃபஸ்ட்டு 15 எழுதிப்பீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எது எடுக்கணும், அவுட்லைன். ஓகேவா? அவுட்லைன் ஆஃப் த லீஃப். ஓகேவா? செகண்ட் என்ன எடுக்கிறீங்க பாருங்கள், ஹோல் ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் ஃபுல் ஸ்கொயராக இருக்குதோ அதை மட்டும் தான் நீங்கள் எடுக்கிறீங்க, கணக்கு எடுக்கிறீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தென் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் மோர் தென் ஹாஃப் அண்ட் டேக் இட் as n. எந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் மோர் தென் ஹாஃப்னா 3/4 சொல்லிக்கலாமா? மோர் தென் ஹாஃப், ஹாஃபுக்கு அப்புறம் என்னது, முக்கால் சொல்லுவீங்களா? கால் கிலோ, அரை கிலோ, முக்கால் கிலோன்னு சொல்லுவீங்களா? முக்கால் கிலோ என்னென்னு எழுதுவீங்கன்னா, யூல் பி டேக்கிங் இட் as 3/4. ஓகேவா? அதனால ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஹாஃப், ஒரு ஃபுல் ஸ்கொயர். ஓகேவா? இது ஒரு ஃபுல் ஸ்கொயர். இப்போது இதையே இதுலேயே அந்த ஸ்கொயரில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னு வைங்க, எவ்வளோ இருக்குமா? அப்போ இது என்னன்னு சொல்லுவேன்னா, மோர் தென் ஹாஃப். ஹாஃப்னு என்னன்னு தெரியும், ஹாஃப்னா பாதி. ஓகேங்களா? அப்போது இது மோர் தென் ஹாஃப் தானே. ஸோ அதனால் 3/4 ஆஃப் n. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீஃபில் வந்து 10 வந்து 10 மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 10 மோர் தென் ஹாஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னா அப்போ என்னென்னு எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு 15 இருக்குதா, 15 ஸ்கொயர்ஸ் ப்ளஸ் 3/4 into 10 அப்படி எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதுவீங்க, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க பாருங்கள். நெக்ஸ்ட் count the number of squares which are half of a whole square. இப்போ half of a whole square எதெல்லாம் half squares இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க, எத்தனை half squares இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? அது என்னென்னு எழுதுவீங்கன்னா Pன்னு டினோட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ half of P. Pயில் இப்போ எத்தனை half இருக்குதுன்னு செக் பண்ணுவீங்க. 1 2 3 4 5 6ன்னு ஃபார் எக்ஸாம்பிள்
6 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது 1/2 இன்ட்டு 6 அப்படின்னு எழுதுவீங்க. ஓகேவா? 1/2 இன்ட்டு 6 half. ஓகேவா? அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபைனலி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் லெஸ் தென் half. இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னா அதில் கிட்டத்தட்ட இவ்வளோ தான் எனக்கு வந்திருக்குது, ஹாஃபோட ரொம்ப கம்மி அப்படின்னா என்னது, இது ஹாஃபு. இதோட கம்மியாக இருக்குதுன்னா அது என்னது, லெஸ் தென் ஹாஃப்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை என்னென்னு எடுத்துக்கணும்னா லெட் இட் பி கியூ. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், எவ்வளோ மொத்த ஸ்கொயர்ஸ் டோட்டலில் ஃபுல் ஸ்கொயர் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை எம்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்னது, 3/4 மோர் தென் ஹால்ஃப் எவ்வளோ இருக்குதுன்னு இருக்குது, அதை என்னன்னு எடுத்துக்கணும். அப்புறம் என்னது, ஹால்ஃப் ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை பின்னு எடுத்துக்கணும். தென் ஹாஃபோட கம்மியாக இருக்கிறது எவ்வளோன்னு எடுக்கணும். ஓகேவா? அதை என்ன எடுத்துக்கணும், கியூன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கடைசியில் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா ஆஃப் த லீவ் கிடச்சிரும். ஓகேவா? சார் இந்த 3/4 1/2 1/4 என்னன்னா நான் சொன்னேன்னா ஃபுல் ஸ்கொயர்னா 1, ஒரு ஸ்கொயர்னா ஒரு ஃபுல் ஸ்கொயர்னா 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 3/4 என்ன சொன்னேன், மோர் தென் ஹாஃப்னு சொன்னேன்னா மோர் தென் ஹாஃப் எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். என்னங்கிறது எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹாஃப்னு என்னது, மோர் தென் ஹாஃப். ஹாஃப் எவ்வளோ ஹாஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஹாஃப்னா என்னது, இவ்வளோ ஹாஃப் இருக்குது. ஓகேவா? ஒரு ஃபுல் ஸ்கொயரில் ஹாஃப்னா இதுதான் ஹாஃப். ஓகேவா? அப்போ அது எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால ஹாஃப் இன்ட்டு பி. பிங்கிறது எத்தனை ஸ்கொயர், எத்தனை ஹாஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஸோ 1/4 என்ன சார், 1/4 கிலோன்னு சொல்லுவாங்கள்ல, பாதிலையும் கம்மியாக இருக்கிறது தான் ஹாஃப் 1/4. ஓகேவா? ஸோ அந்த 1/4 எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் கியூ. புரிஞ்சு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அதில்? ஸோ மொத்தத்தையும் கேல்குலேட் பண்ணி அவுட்லைன் மட்டும் இருக்கிறது இல்லை, ஃபுல்லாக இருக்கிறது தெரியுமா, இந்த ஃபுல் லீஃப் இருக்குது தெரியுமா, லீஃப்குள்ளே எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது தெரியுமா, ஸ்கொயர்ஸ் இருக்குது தெரியல, அதை எடுக்கணும். அவுட்லைன் இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க, அவுட்லைன் இருக்கிறத விட்டுருங்க. அவுட்லைனே நீங்கள் நீ கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. மொத்தம் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா, ஃபுல் ஸ்கொயர் இருக்கா, அவுட்லைன் இருக்கிறது மட்டும் இல்லை ஃபுல்லாக எடுங்க. அந்த லீஃபுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்கொயர்ஸும் கணக்கெடுங்க. ஓகேவா? ஐ கெஸ் த டைம் வில் ஓவர். ஓகே, மறுபடியும் நான் வேணும் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஃபுல் ஸ்கொயருங்கிறது 1. இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் மோர் தென் ஹாஃப் இருக்குது, அதனால இது என்னென்னா 3/4 சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே லெஸ் தென் ஹாஃப் இருக்குது, அதனால என்னது 1/4 சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்னது 1 ஸ்கொயர், இது 1 ஸ்கொயர். ஓகேவா? இது இங்கெல்லாம் பாருங்கள் லெஸ் தென் ஹாஃப் தானே இருக்குது, இந்த கார்னரில் லெஸ் தென் ஹாஃப், அதெல்லாம் லெஸ் தென் ஹாஃப்னு எடுத்துக்கணும். ஓகேவா? நான் உங்களுக்கு சொன்னது அப்படியே எடுத்துக்கங்க. ஓகே ஓகே. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் வந்து ஃபுல் ஸ்கொயர் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் வந்து 3/4 இருக்குது, எத்தனை ஸ்கொயர் வந்து ஹாஃப் ஸ்கொயர் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் வந்து ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குதுன்னு எழுதணும்.